நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு. அவளுக்கு பர்த்டே வருது, இன்னொன்று வருது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் அவள் எதிர்பார்க்குறா அவங்கக்கிட்ட இருந்துனாக்க. இப்போவே இப்படி நாளைக்கு கல்யாணம் ஆயிடுத்து அப்படின்னு சொன்னாக்க போக போக இவளுடைய எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாகிட்டே போனால் உங்களால் உங்கள் இன்கம்மால் உங்கள் குடும்பத்தால் சமாளிக்க முடியுமா? அப்போது அவள் இப்போவே கிளம்பி போயிட்டா அப்படிங்கும்பொழுது அப்பாடா அப்படின்ற மாதிரியான ஒரு ரிலாக்ஸேஷன் தான் உங்கள் மனசுக்குள்ளே வரணும். மூணாவது, அந்த பொண்ணு ஒரு பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அவளுக்கு இருக்கிற காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு பொறுமையாக நீங்கள் கேட்டிங்களா? பிரேக்கப் பண்ணிட்டா அப்படின்ன ஒன்று அப்படிதானா, நீ ஏமாத்திட்டியா, நீ இது பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமான கத்துற ஆண்கள் தான், இளைஞர்கள் தான் நிறைய இருக்காங்களே தவிர்த்து அவள் சைட்லேருந்து எம்பத்தட்டிக்கலாக அவளோட ஷூஸ்லேருந்து அவள் பிரச்சனை என்ன, வேணுன்ட்டு தான் உங்களை விட்டாளா, இல்லை அவளுடைய வீட்டில் என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க இப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஓகே லெட் அஸ் பி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு